இல்லாட்டி வாலிபர்கள் எப்படி இருக்கக்கூடாது, வாலிபர்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். எப்படி வாலிபர்கள் இருக்கக்கூடாது? நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். நீதிமொழிகள் இப்போ நம்ம பார்த்தோம், வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகள், அவங்க பராக்கிரமசாலிகள், அவங்க வந்துட்டு எல்லா காரியங்களும் செய்வாங்க, அவங்க வந்துட்டு ஆரோக்கியமானவர்கள்னு பார்த்தோம். ஆனால் இங்கே ஒரு வாலிபனை சொல்லியிருக்கு. அந்த வாலிபன் எப்படின்னா புத்தியினமான ஒரு வாலிபன். அவன் எப்படின்னா பேதையான வாலிபன். பேதையான வாலிபர்களுக்குள்ள ஒரு புத்தியினமான வாலிபன். புரிஞ்சா? இப்படியும் இருக்கிறாங்க, அப்படியும் வாலிபர்கள் இருக்கிறான். நம்ம எதுக்காண்டி இந்த காரியங்களை சொல்லுறோம்? இப்படி உள்ள வாலிபர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம நல்ல பலன் உள்ளவர்களாக இருக்கிறோம், நம்ம ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம், நம்ம வந்துட்டு ஆண்டவருக்காக இழுக்கப்பட்டு நம்ம வந்துட்டு எல்கையை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம வந்துட்டு எப்படி இருக்கக்கூடாதுன்னா பேதைகளாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபரை கண்டு. பேதைன்னா யாருன்னா நீதிமொழிகள் 14 அதனுடைய 15 சொல்லுது, எந்த வார்த்தையை நம்புவான். பேதையான வாலிபன்னா, பேதைன்னா என்ன செய்வான்னா, பேதையானவன் எந்த வார்த்தையை நம்புவான். புரிஞ்சா? யாராவது சும்மா அந்த இடத்துல வந்துட்டு இயேசு வந்துட்டாருன்னு சொன்னாலும் ஓடி போயிடுவான். புரிஞ்சா? என்ன சொன்னாலும் நம்பிடுவான். ஒருக்கா நான் இயேசு உயிரோடு எழும்பிட்டார், கல்லறை திறந்துருக்குன்னு காலேஜில் சொன்னேன். என் ஃப்ரெண்டு சொன்னேன், என் பாட்டிய கல்லறையும் திறந்து தான் இருக்கான். அவன்கிட்ட என்ன சொல்ல முடியும்? புரிஞ்சா? வா கூட்டிகிட்டு போய் காட்டி தரேன்னு சொல்லிட்டான். புரிஞ்சா? பேதை. அப்போ நம்ம இந்த விஷயத்தில் நான் பாட்டிய கல்லறை திறந்துருந்தேன்னா யாராவது குளிச்சு போட்டுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். புரிஞ்சா? இயேசு கல்லறை திறந்துருக்கு, இதுக்கு ஆயிரக்கணக்கான சாட்சின்னு. அந்த டைமில் வாயை திறக்க முடியலை. புரிஞ்சா? எங்கள் பாட்டிய கல்லறையும் திறந்துருக்கு, யாருன்னா வா கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு. நம்ம அப்போ என்ன சொல்லணும்? யாராவது தோண்டி போட்டிருப்பாங்க, நாயோ பூனையோ பரண்டி வச்சுருக்கான்ப்பா, அப்படியெல்லாம் டக்குன்னு திறக்காது, அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அப்படி தானே? இதுதான் சொல்லுது பேதையான வாலிபர். பேதையானா, பேதைன்னா எந்த வார்த்தையை நம்புவோம். யாராவது ஏதாவது ஊதி விட்டுட்டாங்கன்னு நினச்சிருங்க, அதுதான் தெய்வ வாக்குன்னு சொல்லிட்டு நம்பி போயிடுவான். அதுதான் பேதை. அடுத்தது நீதிமொழிகள் 10:19 என்ன சொல்லுதுன்னா, புத்தியினனை குறித்து பார்க்கும்போது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். அப்போ உதடுகளை அடக்காதவன் புத்தி இல்லாதவன், புத்தியினன். புத்திமான் வந்துட்டு உதட அடக்கிடுவான். எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, அது வந்துட்டு யாருக்கு தெரியும்னா புத்திமானுக்கு தெரியும். அப்போ புத்தி இல்லாதவன் கதை வேறு ஏதாவது நடந்துட்டுருக்கான், ஆனால் அதுக்கு இடையில போயிட்டு ஏதாவது ஒரு கதையை எடுத்து விட்டுறது. அதான் புத்தி நம்ம காரியங்களை செய்கிறது. அடுத்தது ஏசாயா 40ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனம். எப்படிப்பட்ட வாலிபர்களாக இருக்கக்கூடாது? இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். என்னென்னா எல்லாருக்கும் இளைப்பு வரும். கொஞ்ச நேரம் ஓடுனா என்ன வரும்? இளைப்பு வரும். சர்ச்சுக்கு போகணும், மாதத்தில் ஒரு நாள்னு சொன்னால் சரி, ஒரு மாதம் பெய்யாச்சில்ல, இந்த மாதம் இவர் தான் இருப்பார், இப்படி தான் நடக்கும், அடுத்த மாதம் போனாலும் கொஞ்சம் என்ன வரும்? இளைப்பு வரதான் செய்யும். அது இளைப்பை பற்றி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அது 3ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம். ஆண்டவரை தான் நம்ம நினச்சி பார்க்கணும் எப்போவுமே. நம்ம வந்துட்டு இளைப்பு வருதா, சோர்வு வருதா, நம்மளோட கீழே கிடக்கணும். இப்போ வீட்டில் வந்துட்டு நம்ம என்னென்ன ப்ரோக்ரஸை கொண்டு வந்துட்டு பக்கத்து வீட்டில் உள்ள பையனை சொல்லுவோம், நம்ம கூட படிக்கவனா இருந்தால் அவனே 3ஆம் ரேங்கு தான், அவனே ஃபெயில், அம்மா நான் வந்துட்டு 45 வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம யாரை பார்க்கக்கூடாதுன்னா எந்த மனுஷனையும் பார்க்கக்கூடாது. அப்படின்னா இடறி போயிடும். நம்ம இப்போ வந்துட்டு நம்ம லக்கு வந்துட்டு 1ஆம் ரேங்கு எடுக்கவே நான் இருந்தேன்னு நினச்சிடுங்க, நம்ம ஓட்டம் வந்துட்டு 2ஆம் ரேங்காவது வந்துடும். ஆனால் நம்ம பார்க்குறது வந்துட்டு பாஸ் ஆகாதவனை பார்த்துட்டு நான் பாஸ் ஆகிட்டேன், அந்த மாதிரி. நம்ம லக்கு எப்போவுமே எப்படி இருக்குன்னா இளைப்படையக்கூடாது, ஆண்டவரை பார்த்து தான் எல்லா காரியத்திலும் ஓடணும். அதுபோல் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா எப்படிப்பட்ட வாலிபர்களாக நாம் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது பலவான்கள், அவர்கள் வந்துட்டு ஆரோக்கியம் உள்ளவர்கள், பலவான் கையில் உள்ள அம்புகள், பராக்கிரமசாலின்னு சொல்லுது. ஆனால் எப்படி இருக்கக்கூடாது? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம்.
ஒரு காலம் நம்ம இடராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அழைப்பு என்னது, நம்மளை ஆண்டவர் எதுக்கு அழைச்சிருக்காரு, நம்ம என்ன நோக்கத்துக்காண்டி ஆண்டவர் அழைச்சிருக்காரு, அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதல். நம்மளை தெரிந்து கொண்டது எதுக்கு, அவருக்காக வாழ்கிறதுக்கு, பரலோக ராஜ்யத்தில் நம்ம கொண்டு சேர்க்குறோம். அந்த அழைப்பு தெரிந்து கொள்ளுதல். நம்ம எந்த லெக்க நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம், நம்ம எந்த காரியத்தை, நிறைய இடரல்கள் வரும் வாழ்க்கையில் வந்துட்டு, அநேக இடரல்களை கொண்டு வருகிற காரியம் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். ஆனால் இடறி போகாமல் இருக்கிறது நம்ம நோக்கம் ஒன்றா இருக்கணும். நம்ம நோக்கம் பரலோகமாக இருக்கணும். நம்ம நோக்கம் ஆண்டவராக இருந்தால் எந்த காரியத்திலையும் நம்ம இடறி போவதில்லை. மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை பார்த்து அந்த வாலிபனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். இருதயத்திலேருந்து சஞ்சலத்தையும் மாம்சத்துலேருந்து தீங்கை நீக்கி போடு. நான் இதை வந்துட்டு மாம்சத்துலேருந்து என்ன தீங்கை நீக்கி போடணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதை வந்துட்டு ஆராய நேரம் இந்த வசனத்தை, மாம்சத்துலேருந்து என்ன தீங்கு, மாம்சத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பச்சை குத்துறது, காதில் கம்மல் போடுறது, கடுக்கான் போடுறது தெரிகிறது, இதெல்லாம் என்னது, மாம்சத்தில் உள்ள தீங்கு, ஆண்டவர் விரும்பாத காரியங்கள். இந்த பச்சை குத்தி வச்சுட்டு இருக்கிறது, இந்த காற்றுல கம்மல் போட்டு தெரிகிறது, புரிஞ்சா? இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலேருந்து மாற்றணும். ஏதாவது காரியங்கள் ஆசை இருக்கும், பக்கத்தில் உள்ள போட நேரம் அவனை மாதிரி ஒன்று போட்டுட்டு போனால், ஒரு கடக்கம் போட்டுட்டு போனால் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கான் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா மாற்றணும். மாம்சத்துலேருந்து நம்ம தீங்கை வந்துட்டு நீக்கி போடணும். மாம்சத்தில் வந்துட்டு அநேக தீங்குகள் வரும். மனுஷன் சொல்லுவான், இப்படி பண்ணு நல்லா இருக்கும், இப்படி காரியங்களை செய்ய நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்படி இது பண்ணு, ட்ரெஸ் பண்ணு, இப்படி பண்ணணும். மனுஷன் என்ன தான் செய்வான், சொல்ல தான் செய்வான். அதை வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா நீக்கி போடணும் தேவ பிள்ளைகள். இனி இதோட இந்த காரியத்தை நிறுத்துவோம். இப்போ எப்படின்னா தீங்கை வந்துட்டு நீக்கி போடணும். இப்போ இங்கே பாருங்கள், சிகரெட்டு மாம்சத்தை கெடுக்கிற காரியம்தான், அப்படி தானே? புகையில, குடிப்பழக்கம், இது மாம்சத்தை கெடுக்கிற காரியம்தான். மாம்சத்துலேருந்து அந்த தீங்குகளை எல்லாம் என்ன செய்யணும்னா நீக்கி போடணும். நீக்கி போட்டதை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இந்த இவ கிஃப்டி சொல்லுவா, யாராவது இந்த சிகரெட்டு குடிச்சிட்டு போனான்னா அவர் வாயில் என்ன வச்சுருக்காரு, தீ வச்சுருக்காரு. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாதுன்னா தீ வச்சுட்டு இருக்கிறவங்கள இது பண்ணக்கூடாது. நம்ம அதை பார்க்கக்கூடாது. மாம்சத்துலேருந்து என்ன நீக்கி போடணும்னா தீங்கை நீக்கி போடணும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த வாலிபனை குறித்து பார்க்க போகிறோம்.